பெரியார் திமுகவை திட்டினாருன்றது மேடை போட்டு திட்டினாரு, பத்திரிகையில எழுதி திட்டினாரு, வாட்ஸ்அப்ல யாரோ ஒரு அன்னோன் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில அனுப்பின வாய்ஸ் நோட் அல்ல அது. அது வெளிப்படையா மேடையில திட்டினது பல்வேறு பத்திரிகையில பிரசுரமாயிருக்கு. யாருனாலும் எடுத்து படிச்சுக்கலாம். என்னமோ பெரியார் ரகசியமா திமுகவை திட்டியது போலவும், திமுக ரகசியமா பெரியாரை விமர்சித்தது போலவும் இவர்கள் எடுத்துட்டு வர்றாங்க. அது ஒண்ணு. 2வது பெரியார் சொல்லாததை சொன்னதாக அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்ப இவங்க கருத்தை வைத்து வாதம் செய்யல. பாஜக கூட கூட பல நேரங்கள்ல கருத்தை வைத்து அவர்கள் வாதம் செய்திருக்கிறார்கள், பதில் பேசியிருக்கிறோம். ஆனா இவங்க கருத்தே இல்லாம ஒரு போலியான ஒரு தகவலை வைத்து இவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அதுல என்ன ஆர்கியூமென்ட் பண்றது அப்படின்றது. அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் சொல்ல போறோமா? அவர்கள் 1000 கேள்வி கேட்பாங்க. 1000 விளக்கம் சொல்லி முடித்ததற்கு பிறகு 1001வது கேள்வியோடு நிற்பாங்க. வேதாளம் முருங்க மரத்தில் ஏறிய கதையாக திரும்ப 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 நம்ம விக்ரமாதித்தன் போலவும் அந்த வேதாளத்தை இழுத்துட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது போலவும் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சார். அப்போ அவங்கள என்ன பண்றது அப்படின்னா, அவங்க பேசும் பொழுது மறுகேள்வி கேட்கிறது அப்படின்றதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸா. அவங்க எனக்கு கொடுத்த சாய்ஸ் அவ்வளவுதான். அவங்க கருத்தை முன் வச்சாங்கன்னா நான் கருத்தை பேசலாம். அவங்க கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே போவாங்க. கையில கோல் போஸ்ட் தூக்கிட்டு திடு திடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நான் எப்படி கோல் அடிக்கிறது? அப்போ நான் இந்த கோல் போஸ்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட வேண்டிய நெருக்கடி அங்கிருந்து தான் வருது.